அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பகுதி திருவாதிரை சிவபெருமானை பற்றியது. ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரை விரதம். திருவாதிரை விரதம் அதாவது ஆருத்ரா தரிசனங்கிறது சிறப்பான வாழ்க்கை அமைவதற்காக சிவபெருமானை வழிபடுதல். அதில் நோன்பு இருப்பார்கள். திருவாதிரை நோன்பு என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு நோன்பு. மார்கழி மாதம் இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று காட்சி தரும் கடவுளை கண்டு கழித்தால் வீழ்ச்சியில்லாத வாழ்க்கை அமையும். சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிய நன்னாள்தான் ஆருத்ரா நாளாகும். சிவராத்திரி என்று இறைவனை வழிபட்டால் பலன் கிடைக்கும். ஆருத்ரா தரிசனத்தன்று இறைவனை தரிசித்தாலே பலன் கிடைக்கும். அன்றைய தினம் சகல சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வதும், ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா வருவதும் திருவிழாவாக நடைபெறும். திருவம்பாவை வழிபாட்டுக்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைந்திருக்கிறது. சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரையாகும், அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது. இதனை கொண்டுதான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் சொல்வார்கள். கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பெண்கள் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் முழு நிலவும் இணைந்திருக்கும் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த நோன்பு அமைகிறது. திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதை மாங்கல்ய நோன்பு என்று கூட அழைப்பார்கள். பௌர்ணமி திதி, அதாவது இன்றைய தினம் 14ஆம் தேதி அதிகாலை 4:40 மணிக்கு முடிவடைகிறது. திருவாதிரை நோன்பு மற்றும் ஆருத்ரா தரிசனத்தை திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தில் வழிபட வேண்டும். நாளை பகுதி 2லும் பார்க்கலாம், 3லும் பார்க்கலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.